ஸோ இப்போது லூக்கா 15 அதிகாரத்தில் 32வது வசனத்தில் தெளிவாக இந்த வசனம் இருக்குது. இவனும் மரித்தான் திரும்ப உயிர்த்தான் என்ற அர்த்தத்தில் இருக்குங்களா. ஸோ அப்போது உங்களுக்குள்ளே இருக்க ஏசப்பா ஏதோ ஒரு சுச்சுவேஷன் நிமித்தம் மரித்தது போல் ஒரு செயல்பாடு இருந்தால் கூட, ஏதோ ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தா கூட மீண்டும் உயிரோடு எழுப்புவது உங்கள் கையில் தான் இருக்குது. ஆமீன். ஸோ மரித்த செயலை குறித்து யோசிக்கவோ அதை குறித்து சிந்திக்கவோ ஒன்றும் வேண்டாம். மீண்டும் உயிரடைய ஏசப்பா எப்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாரோ அது சம்பந்தமான சத்தியத்திலையும் அவரோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உடனே கனெக்ட் ஆகிக்கலாம். ஸோ தொடர்ந்து அப்பாவுடைய கனெக்ஷன்ல இருந்து. தேங்க்யூ.